Hello friends, welcome to Fit and Food Tamil channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்லயே எப்படி ஹோம்மேட் மாஸ் கெய்னர் ஷேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யாரெல்லாம் என்னடா நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு உடம்பு போடவே மாட்டேங்குது, என்னடா நம்ம இவ்வளவு ஒல்லியா இருக்கும், நான் நிறைய சாப்பிடுறேன் ப்ரோ, ஆனா எனக்கு உடம்பு போடவே மாட்டேங்குது, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டா நான் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வெயிட் தான் போடவே மாட்டேங்குது அப்படிலாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கட்டாயமா இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நீங்களாம் கண்டிப்பா இந்த மாஸ் கெய்னர் ஷேக்கை உங்களோட டயட்ல நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, ஜிம் போனீங்க அப்படின்னா உங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஜிம் ட்ரைனர் தம்பி நீ ரொம்ப ஒல்லியா இருக்கதோ மாஸ் கெய்னர் எடு, அப்பனா கொஞ்சம் வெயிட் போடுங்க, வெயிட் போட்டதுக்கு அப்புறமா நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த மாஸ் கெய்னர் மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்க. நான் ஏன் எடுக்காதீங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு 3 ரீசன் சொல்றேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், அந்த மாஸ் கெய்னர் ஷேக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்கூப்பும் நம்ம எடுக்கிறதுல அது ரொம்ப அதிகமான கலோரிஸ் இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு கலோரிஸை நம்ம பாடியால டைஜஸ்ட் பண்ண முடியவே முடியாது. அதனால மோஸ்ட்லி அந்த கலோரிஸ் எல்லாமே ஃபேட்டா தான் நமக்கு கன்வெர்ட் ஆகும். செகண்ட், கலோரிஸ் எல்லாமே அதோட சோர்ஸ் எதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த கலோரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி சிம்பிள் கார்ப்ஸ் அண்ட் சுகரா தான் இருக்கும் மோஸ்ட்லி. சோ அது நம்ம பாடிக்கு நல்லது இல்லவே இல்லை. தேர்ட், நம்ம சாப்பிட்ற நார்மல் ஃபுட்டே ஃபுல்லா கார்போஹைட்ரேட்ஸா தான் இருக்க போகுது, ஃபுல்லுமே கார்ப்ஸ் தான். நம்ம திருப்பி இந்த கார்ப்ஸ்க்காக எதுக்கு நம்ம காசு போட்டு உள்ள வாங்கணும்? நம்ம இந்த மாதிரி வீட்லயே சிம்பிளா மாஸ் கெய்னர் ஷேக் நம்ம செஞ்சு சாப்பிட்டு போயிடலாமே. இதுல நம்ம எந்தெந்த சோர்ஸ், எந்தெந்த உணவுல இருந்து நமக்கு எவ்வளவு கார்ப்ஸ் கிடைக்குது, எவ்வளவு ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். இதே மாஸ் கெய்னர் நீங்க வாங்கினீங்கன்னா எதுல இருந்து கிடைக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாஸ் கெய்னர் இக்காந்து கொண்டு வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி வீட்லயே மாஸ் கெய்னர் ஷேக் நீங்களே பண்ணி சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாஸ் கெய்னர் ஷேக்கை உங்க டயட்ல நீங்க கட்டாயமா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இந்த மாஸ் கெய்னர் ஷேக், இந்த உடல் எடையை கூட்டும் மாஸ் கெய்னர் ஷேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் 50 grams ஆஃப் பாலக்கீரை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேக்ல நம்ம பாலக்கீரை போட போறோம். பட் ஆனா பாலக்கீரையோட ஸ்மெல்லே எதுவுமே அடிக்காது. சோ நீங்க பயப்படாம இதை நீங்க ஆட் பண்ணலாம். $60 grams ஆஃப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் குவிக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் பீனட் பட்டர் யூஸ் பண்ணுங்க. ஹோம்மேட் பீனட் பட்டர் எப்படி பண்ணணும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பீனட் பட்டர் எப்படி வீட்லயே செய்யணும்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமா பார்த்து ஒரு பெரிய வாழைப்பழம் 1 எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி 1 செவ்வாழை எடுங்க, அல்லாட்டா நேந்திரம் பழம் எடுங்க. வேற இந்த மௌரிஸ் சொல்லுவாங்க அந்த பழம் யூஸ் பண்ண வேணாம். அதை தவிர்த்து வேற எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா நல்லா கொஞ்சம் பழுத்திருக்க மாதிரி பழம் எடுங்க, அப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 100 grams ஆஃப் தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டி தயிரா பார்த்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 50 grams ஆஃப் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கிரேப்ஸ் நம்ம இந்த ஷேக்ல ஆட் பண்றது அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும், நம்ம குடிக்கும் போது செமையா இருக்கும். அடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப், இந்த கிளாஸ்ல ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது எல்லாத்தையுமே மிக்ஸில அரைச்சிட்டோம்னா நம்மளோட மாஸ் கெய்னர் ஷேக் ரெடி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாஸ் கெய்னர் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த ஷேக்ல போட்ட ஆட் பண்ண ஃபிளேவரே தெரியவே தெரியாது, ஆனா பாலக்கீரையோட சத்து நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேக்ல உங்களுக்கு பாலக்கீரை பிடிக்கவே இல்லை அப்படின்னா அதை நீங்க ஆட் பண்ணாம கூட நீங்க இந்த ஷேக் செய்யலாம். அதே மாதிரி கிரேப்ஸ் சீசனல் ஃப்ரூட் தான். சோ நீங்க கிரேப்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க கிரேப்ஸ்க்கு பதிலா நீங்க எந்த ஃப்ரூட் வேணாலும் இந்த ஷேக்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீனட் பட்டர் 1 ஸ்பூனுக்கு பதிலா உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இந்த ஷேக்ல நீங்க டேட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கட்டாயமா இந்த ஷேக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கட்டாயமா ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாஸ் கெய்னர் ஷேக், இந்த உடல் எடையை கூட்டும் மாஸ் கெய்னர் ஷேக் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ், எவ்வளவு ஃபேட், எவ்வளவு கார்ப்ஸ் கிடைக்குதுன்றது நான் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
மாஸ் கெய்னர் சப்ளிமெண்ட் வாங்காதீங்க, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஷேக் பண்ணி குடிங்க. பை பை. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை.